உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலும் மிகவும் விறுவிறுப்பாக யார் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகுவாங்கன்னு பல்வேறு போட்டிக்கு மத்தியில் தான் பாராளுமன்ற தேர்தலும் நடந்து முடிஞ்சுது. புதிய அரசாங்கத்தில் ஒரு தன்மையை சொல்லியிருந்தாங்க, அதாவது நாட்டை சுத்தம் செய்யணும், நாட்டை சுத்தம் செய்து தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்று சொன்னதுக்கு இணங்க எங்களோட மக்கள் பயங்கரமாக சுத்தம் செய்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏண்டா பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே பின்தள்ளி புது உறுப்பினர்களாக இந்த முறை நிறைய பேரை தெரிவு செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே 196 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 150 பேர் புதிய உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 150 பேரும் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு உரையாற்ற உள்ளார்கள். உண்மையாகவே சுத்தம் செய்ய சொன்னால் அடித்து தோற்றி சுத்தம் செய்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளிட்டு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்கள் மூலியமாக நாட்டுக்கு மாற்றம் வரணுமன்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இன்றைய தினம் 10 மணிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது அமைச்சு பதவியேற்கப்பட்டு இருந்தாங்க. இதில் 2 தமிழர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. உண்மையாகவே இது வரவேற்கத்தக்க விஷயம். சரோஜா சாவித்ரி இவங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராகவும், மற்றது பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் சந்திரசேகர் இவர் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே வரவேற்கத்தக்க விடயம் என்ற 2 தமிழர்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இதில் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்குது. அதாவது இந்த 10வது பாராளுமன்றத்தில் 22 பெண்கள் அங்கீகாரம் வகிக்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு ஆள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விடயங்களை பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்களின் பதவியேற்புக்கு பிறகு ஜனாதிபதி ஆற்றின உரையில் முக்கியமான சில விடயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது வடக்கு தெற்கு, தாங்க வடக்கு தெற்கையும் பிரிக்கவே இல்லை, வடக்கும் ஒன்று தான் தெற்கும் ஒன்று தான், வடக்கு தெற்கு இனி சமமாக இருக்கலாம் என்றும், வடக்கு தெற்குக்கு தேவையான எல்லா செயல் திட்டங்களையும் சரி சமமாக நடைபெறும் என்றும், இனி பிரித்து பார்க்க தேவையில்லை, பின்தங்கி இருக்க தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான் வெற்றி அடையணும், அந்த வெற்றி அடைகிறதுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்கணும் என்றதையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் புலம்பெயர்ந்த வெளிநாட்டு உறவுகளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதாவது சமூக ஊடகங்கள் மூலம் தங்களை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்லி தங்களோட வெற்றிக்கு வித்திட்ட புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு இன்றைய உரையில் அவர் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையாகவே புலம்பெயர்ந்த உறவுகளால் சாத்தியமாகாத விடயங்கள் என்று எதுவுமே இல்லை. அதனால் வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தான் சமூக வலைத்தளங்களூடாக தனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இன்றைய இந்த அமைச்சரவை தெரிவில் குறுகிய அளவு அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை தான் இந்த அமைச்சர்கள் குறைந்த அளவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது முக்கியமான விடயங்களாக இருக்குது. காலை 10 மணிக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கன்னி அமர்வு நடைபெற இருக்கு. அதாவது முதலாவது சிறப்புரை. அதே நேரத்தில் அந்த நாடாளுமன்றத்தில் வச்சு கொள்கை பிரகடனத்தை எங்களோட ஜனாதிபதி முன்வைப்பார். அதாவது அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்கிறதுக்காக அவர் தன் கருத்துக்களை வச்சிருக்கிறாரு போன்ற விடயங்களை அவர் அந்த இடத்துல முன்வைப்பார்ன்றதை எதிர்பார்க்கலாம். அதாவது எதிர்வரும் 21ஆம் தேதி தான் நாடாளுமன்றத்தில் கன்னி உரை நடைபெற இருக்குது. இது ஒரு முக்கியமான விடயம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்வு நேரம் நிறைய விடயங்களை சொன்னாங்க. இந்த விடயங்கள் எல்லாம் செய்வாங்களா இல்லையான்றது தொடர்ந்து பாராளுமன்ற உரைகளில் தான் தெரிய வரும். அப்போ அதனால் எதிர்வரும் 21ஆம் தேதி மட்டும் அதுக்காக நாங்கள் காத்திருக்கணும். இன்றைய தினம் அமைச்சர்கள் தெரிவிலையும் 2 தமிழர்களுக்கு இடம் கொடுத்து ஒரு முக்கிய அங்கீகாரத்தை கொண்டு வந்தது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், பாராளுமன்றத்தில் எங்களோட இலங்கை வரைபடத்திலேயே ஒரு மாற்றம் இருந்துச்சு. மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மிகுதி இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மிகச்சிறந்த மாற்றம் இருந்துச்சு. இந்த மாற்றம் எங்களோட புதிய ஜனாதிபதியை மக்கள் நம்புகிறாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் தங்களுக்கு நடக்குமெண்டு அந்த மாற்றத்தால் தான் இன்றைக்கு இந்த ஒரு நிலை வந்திருக்கு. இந்த நிலையை எங்களோட ஜனாதிபதி கருத்தில் கொண்டு தொடர்ந்தும் வடக்கு தெற்கு எல்லா மக்களுக்கும் சரிசமனாக
தான் செயற்படுவார் என்று சொல்லி இன்றைய உரையில் அவர் அறிவிச்சிருக்காரு. உண்மையாகவே நல்ல விடயம். ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விடயம்தான், மாற்றம் என்றால் ஊழல் சம்பந்தமானதை வெளியில் கொண்டு வரணும், அதில் எல்லாருக்கும் தீர்வு கிடைக்கணும். இந்த மாற்றம் நடந்தாலே மக்கள் முழுதும் நம்ப வலிக்கிட்டுருவாங்க. அப்போ அதை தான் எல்லா மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஹர்னி அமரசூரியா அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கு பிறகு தான் தொடர்ந்து அடுத்த அமைச்சர்களை பதவியேற்பும் நடந்து முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இந்த முறை 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. மாற்றம் வேணும், சுத்தம் செய்யணும் என்றெல்லாம் சொல்லி நிறைய மாற்றங்களை இந்த முறை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாகவே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் இந்த முறை நாடாளுமன்றத்தை சரியாக சுத்தம் செய்து தான் அனுப்பியிருக்கிறாங்க மாற்றத்தை நோக்கி. ஆனால் அங்கே போயும் ஏதாவது குளறுபடி நடந்தால் மக்கள் எதுக்கும் தயாராக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் தேர்தல் பிரச்சாரங்கள் நேரம் நிறைய விடயங்களை சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடக்காட்டிக்கு இனி தான் இருக்குது. ஏன்னா மக்கள் இப்போ எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டாங்க, திருப்பி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற உரையில் தான் அடுத்தடுத்த என்ன விடயங்கள் அவர் சொல்ல போகிறாரு, அடுத்தடுத்த என்ன மாற்றங்கள் எங்களுக்காக காத்திருக்கின்ற எல்லாத்தையுமே அறிஞ்சு கொள்ளலாம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதம் மாவீரர் நாளுக்கான மாதம். இந்த மாவீரர் நாளுக்காக ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கு. அதாவது எங்களோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களோட கையொப்பத்தோட. இது முற்றிலும் போலியான செய்தின்னு வெளியிட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் பாடசாலைகள், கோயில்கள், விளையாட்டு இடங்கள் போன்ற இடங்களில் அமைதியான முறையில் இறந்த ஆத்மாக்களுக்காக நீங்கள் உங்களோட அஞ்சலிகளை செலுத்தி கொள்ளலாம்னு அதில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையாகவே சட்டத்துக்கு புறம்பான ஒரு செய்தி என்றதை எல்லாரும் சொல்லிக்கொள்கிறாங்க. காரணம் என்னென்னா, எங்களோட ஜனாதிபதி செயலகத்தின் மூலம் இப்படி ஒரு செய்தி இதுவரைக்கும் வெளியிடப்படையில்லை என்றதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. உண்மையாகவே அது ஒரு போலியான தகவல், அதை நம்பி யாருமே ஏமாந்துடாதீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த முறை மாவீரர் நாள்களை அமைதியான முறையில் கொண்டாடலாம்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாள்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதால போக தான் அது சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும், என்ன சொல்ல போகிறாங்கன்னு. நாட்டில் மாற்றம் வேணுமன்றதுக்காக எல்லாரும் செயற்பட்டோம். மாற்றத்தை நோக்கி தான் நாடும் இப்போ பயணித்து கொண்டிருக்கு. எதிர்வரும் 21ஆம் தேதி பாராளுமன்ற உரையில் தான் தெரியும் மிச்ச என்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுண்டு. இந்த அமைச்சர்கள் தெரிவிலையும் 2 தமிழர்களுக்கு முக்கிய இடங்களை கொடுத்தது சந்தோஷமான விடயம். அதையும் தாண்டி தொடர்ந்து தமிழர்களுக்கு நிறைய மாற்றங்கள், தமிழர்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுப்பேன்னு சொல்லி இன்றைய உரையில் சொல்லியிருக்கிறாரு. சந்தோஷமான விடயம். இந்த மாற்றத்தை நோக்கி தான் மக்களும் பயணிக்க இருக்கிறாங்க. நாங்களும் இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். இப்படியான புது விடயங்கள் வரைக்கும் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். ගරු සරෝජා සාවිත්‍රී පෝල්රාජ් මැතිණියනි. සරෝජා සාවිත්‍රී පෝල්රාජ් යන මම කාන්තා සහ ළමා කටයුතු අමාත්‍ය දුරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර මැතිතුමානි. ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன்.